ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மனிதனை என்றுமே நம்பாதே. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ரஷ்யா உக்ரைன் மேல் போர் தொடுத்தது. இரண்டு இராணுவத்திற்கும் சமமான வலிமை இல்லை என்றாலும் வல்லரசு நாடான ரஷ்யா போர் தொடுத்தது. வலிமையில் குறைந்த நாடான உக்ரைன் போரை எதிர்கொள்ள தயார் என்றும் இறுதி வரை போராடி வெல்வோம் என்றும் அறிவித்தது. இதில் எவ்வளவு உயிர் இழப்புகள், சேதம் எவ்வளவு என்பதை நாம் அறிந்ததே. இந்த போர் அழிவுக்கு காரணமாக சொல்லப்படுவது ஒன்றே ஒன்றுதான். உக்ரைன் நாடு நேட்டோ அமைப்போடு சேர விருப்பம் தெரிவித்தது. ஆனால் ரஷ்யா நாடு அதை எதிர்த்தது. அமெரிக்க நாடு உக்ரைனை சேர்த்துக்கொள்வதாக கூறியிருந்தது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு சகல பாதுகாப்பும் அளிப்பதாக உத்தரவாதம் வேறு கொடுத்திருந்தது. இதை முழுமையாக நம்பி ரஷ்யாவை எதிர்த்து நின்றது மட்டுமல்லாமல் போருக்கு ஆயத்தமானது உக்ரைன். நடந்தது என்னவென்றால், சண்டை ஆரம்பித்த போது அமெரிக்கா கொடுத்த வாக்கின் பிரகாரம் உக்ரைனை நேட்டோ அமைப்பில் சேர்த்து கொள்ளவும் இல்லை, அப்படைகளை அனுப்பி துணை புரியவும் இல்லை, ஆயுதங்களை மட்டுமே கொடுத்து சண்டையிட ஊக்கமளித்தது இந்த அமெரிக்கா. உக்ரைன் முற்றிலுமாக சர்வநாசமாகிவிட்டது. இதை முற்றிலும் எதிர்பார்க்காத உக்ரைனுடைய அதிபர் மிகப்பெரிய இன்னலுக்கு உள்ளானார். இதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், ஒருபோதும் நம்பாதேயுங்கள். நம்பி கொடுத்த பணம் திரும்ப வராமல் ஏமாந்த நபர்கள் எத்தனை அதிகம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள். சங்கீதம் 146வது அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து மட்டுமே நம்பக்கூடியவர், அவர் மட்டுமே நம்மை மீட்க முடியும். மனிதனின் வார்த்தைகள் புகையைப் போல மறைந்து போகும். இதை உணர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், உணராதவர்களோ ஆபத்தை சந்திப்பது உறுதியாகும். எந்த காலத்திலும் நம்மை நேசிக்கக்கூடியவர் நம் இயேசு மட்டுமே. உண்மையான அன்பு அவரிடம் மட்டுமே உண்டு, அவரை மட்டுமே நம்புவோம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்புள்ள தேவனே, உம்மை நம்புவதே நித்திய ஜீவன், உம்மையே நம்பியிருக்கிறோம் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.